ஹாய் ஒருவன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மிகப்பெரிய முக்கியமான ஒரு வீடியோ தமிழுக்கு. நீங்கள் கேட்ட மாதிரி ஆன்சர் பேப்பர். ஸோ இதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ என்ன அப்படின்னா, நமக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆன்சர் ஷீட் எப்படி இருக்கும், இப்போ தான் மாற்றம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் நீங்கள் ஒரி பண்ணிக்க வேண்டாம். எல்லாமே அவங்க டேக் ஓவர் பண்ணிக்குவாங்க. தமிழ் எக்ஸாம் ஃபஸ்ட் எக்ஸாம்லாம் பேனிக் இருக்கும் லைட்டாக. ஓகேவா? கவனிச்சிங்களா? மார்க் 89 மார்க்கு. 89 மார்க்னால் 90க்கு 89. ஒரு மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. அது எதுனாலன்னு பார்த்துருவோம். ஒரு பேப்பர் ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்கணும், இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுக்க போகிறது என்னென்னா, 2 நாள் பப்ளிக்கில் எழுத போகிறீங்க. இப்போது பப்ளிக் ப்ரெசன்டேஷன் எப்படி பண்ணணும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா என்னெல்லாம் கண்டென்ட் எப்படி எழுதியிருக்கான். உதாரணத்துக்கு சிறுவினா எவ்வளோ எழுதியிருக்கான், நெடுவினா எவ்வளோ எழுதியிருக்கான், அவங்க எப்படி மார்க் போட்டிருக்காங்க, ஸோ எந்த மாதிரி எழுதலாம், எந்த மாதிரி எழுதுனா ஃபுல் மார்க் கிடைக்கும், இது எல்லாத்தையும் பார்த்துருவோம். அண்ட் சில கான்ட்ரவர்சி இருக்கும். இவன் பெருசாக எழுதியிருப்பான், 89 எடுத்தவன் பாடலோடு சேர்த்தியெல்லாம் எழுதியிருப்பான். அண்ட் ரொம்ப முடியாத பசங்களுக்கு என்ன பண்ணணும்னு அந்த டைமில் சொல்கிற வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? அண்ட் இவர் என்னெல்லாம் தப்பு பண்ணியிருக்காரு, எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, அதையும் பார்த்துருவோம். அண்ட் தயவுசெய்து இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுதான் எனக்கு முக்கியம். அண்டு உங்களுக்கு முக்கியம் என்னுடைய கண்டென்ட். கண்டிப்பாக உங்களுடைய மோட்டிவேஷன் எனக்கு கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய வீடியோக்கள் நல்ல முறையாக போட வைக்கும். கண்டிப்பாக என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் ஷீட் தெரியும். ஸோ 1 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 14 1 மார்க்கு. ஸோ எல்லாமே கரெக்டாகிட்டான். இப்போ ஃபஸ்ட் பேஜில் 1 மார்க் எழுதணுமா, எழுதணும். எல்லாமே கரெக்டாக போட்டு எழுது. இந்த நம்பரு எல்லாமே இங்கே ஆப்ஷன்ஸ் போட்டு கோடு போட்டு எழுது. 1 மார்க் புக்கின் பற்றி நாளைக்கு நான் பேசுகிறேன். 14 அடிக்கிற மாதிரி நான் சொல்கிறேன். பாடல் எழுதியிருக்காங்க, கவனிச்சிங்களா? பகுதி 5 தெய்வமணி மாலை பாடல். அவ்வளோ தில்லு. ஏன் தில்லுனா, கரெக்டாக அந்த 4 மார்க் அடிக்கிறதுக்கு தெரியும். அதனால் இப்போ பாடல் நம்மளுக்கு தெரியலனா கடைசியில் எழுதணும், ஃபஸ்ட்டு எழுதக்கூடாது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 3 பேஜ் நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 3 பேஜ் இல்லை 4 பேஜ் என்ன பண்ணணும், கரெக்டாக தெரிஞ்சது மட்டும் எழுதணும். 1 மார்க்கு கரெக்டாக தெரிஞ்சு ஒரு 12 கரெக்டாகிட்டேன்னா, 12க்கு மேலே கரெக்டாகிட்டேன்னா மாசு. அதுக்கப்புறம் நல்லா தெரிஞ்ச ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கே வராத குருவினா இல்லை சிறுவினா உறுதியாக உனக்கு அந்த 4 பேஜில் 3 பேஜில் தப்பு வராத இருக்கும் பார்த்தியா, அதை எழுது. ஓகேவா? நான் இது எழுது அது எழுதுன்னு உன்னை ப்ரெஷர் பண்ணலை. தெய்வமணி மாலை. ஸோ பாடல் எழுதியிருக்கான். இதில் பாடல் எழுதி நல்லா பாருங்கள். பாவகை எழுதியிருக்கான். இது எழுதுமான்னு நிறைய பேர் கேட்டிங்க. எழுதுங்க. ஏன்னா அதுதான் லுக்காக இருக்கும், நல்லாயிருக்கும். அவங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுக்குற மனசு வரும். திருக்குறளும் அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது. 2 மார்க்கு. பாவகை இதுக்கும் எழுதுங்க. ஓகே, ரைட். அடுத்தது, ஆனால் பாவகைக்கு மார்க் இல்லை தம்பி. ஓகே, பயப்படாதீங்க. ஆனால் பாவகை எழுதுங்க என்ன கேட்டால். ஓகேவா? இந்த 4 மார்க்கு பாவகை பார்த்திங்கன்னா அது எழுதிதான் ஆகணும். திருக்குறளுக்கு தேவை கிடையாது, பட் இருந்தாலும் தெரிஞ்சு எழுதுங்க. அடுத்தது பகுதி 2 பிரிவு 1 2 மார்க் கொஸ்டின். ஸோ இது 18வது கொஸ்டின். ஸோ ஈஸியாக தான் எழுதியிருக்காரு, பார்த்துக்கங்க. மறக்கக்கூடியது ஒரு 2 மார்க் கொஸ்டின் எப்படி எழுதணும், எந்த இடத்துல குறள் வருது, எந்த இடத்துல பாடல் வருதுன்னு சொல்லி பண்ணியிருக்கான். நீங்கள் பாடலாம் எழுதணும் அவசியம் இல்லை. நல்லா படித்தவங்க டாப்பர்ஸாக இருக்கவங்க பாடல் எழுத முடிஞ்சால் எழுதுங்க. நடுநடுவில் எழுத முடியலைன்னா பரவாயில்ல, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. நகரம் வெள்ளை வைரம். ஸோ இதுவும் பாருங்கள் 4 பாயிண்ட் எழுதியிருக்கான். ஓகேவா? அப்புறம் எழுத்தாணியின் வகைகள். ஸோ வகைகள் எழுதிட்டான். பின்னணி இசை. ஸோ இதுவும் ஈஸி தான். அடுத்து பார்த்திங்கன்னா பிரிவு 3 2 மார்க் முடிஞ்சு. அதுக்கப்புறம் 7 to 14 பகுபத உறுப்பிலக்கணம். நல்ல இப்போ ஒன்றுமே பண்ணல, 2 மார்க். அருங்கானம், விதிகள், மாற்றங்கள், அது மாதிரி எழுதிட்டு இவ்வாறு அருங்கானம் என்றது. ஸோ அந்த விதிகள் மட்டும் எழுதியாச்சு, பிரித்தாச்சு. நல்ல 2 மார்க் கிடச்சிருச்சு. அடுத்தது கலைச்சொல். அடுத்து பார்த்திங்கன்னா 26வது கேள்வி கரெக்டாக எழுதியாச்சு. 27 இதுக்கு 1.5 மார்க் தான். இப்போ எனக்கு தெரிஞ்சாகணும் இதுக்கு ஏன் 1.5 மார்க் போட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஏன் 1.5 மார்க் போட்டிருக்காங்கன்னு நீங்கள் சொல்லணும், கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும். இது என்ன கொஸ்டின், 2023 ஏப்ரல் கொஸ்டின் பேப்பரை எடுத்து பாரு, என்ன கொஸ்டின் அப்படிங்கிறது பார்த்துட்டு ஏன் இது தப்பு போட்டிருக்கான்னு பாருங்கள். நான் 1/2 மார்க் கம்மி பண்ணியிருக்காங்க. அடுத்தது இது பாருங்கள், இதெல்லாம் போட்டாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாமே கரெக்டாகிடுச்சா. அடுத்து 4 மார்க். எவ்வளோ லைன் எழுதணும், இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன்லாம் பண்ணான்னு கூட அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஒரு கோடு போட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி எப்போவுமே சைட் ஹெட்டிங் போட்டு 2 மார்க்னாலும் சரி, 4 மார்க்னாலும் சரி, 6 மார்க்னாலும் சரி, சைட் ஹெட்டிங் போட்டு அண்டர்லைன் பண்ணு. சரி, அடுத்த ராமலிங்க அடிகள் எவ்வளோ பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ராமலிங்க அடிகளே 2 பக்கம் எழுதியிருக்காப்புல. ஏன்னா அவ்வளோ பாயிண்ட்ஸ் எழுதி அந்த பாடல் எழுதியிருக்கான். அதுக்கு தான் 4 மார்க்கான்னு கேட்டால் கிடையாது. கீ பாயிண்ட்ஸ் இருந்தாலே 4 மார்க் கொடுத்துருவாங்க. பட் ஒரு டாப்பராக இருக்கும்போது அப்படி எழுத ட்ரை பண்ணுங்கள். முடியாதவன் அட்லீஸ்ட் அந்த பாயிண்ட் எழுதி பாருங்கள். 2 பாடல் எழுதியிருக்கான். வாடகை காலத்து கோவலர்கள் எவ்வளோ பாயிண்ட் எழுதியிருக்கான். பாடல் எழுதி பாயிண்ட்ஸ் ஒரு 6 பாயிண்ட் மேலேயே எழுதியிருக்காங்க. சரி, ஒளிக்கோலங்கள் பிரிவு 2. ஸோ இதுவுமே நமக்கு ஈஸியான கொஸ்டின் தான்.
பட் பாருங்கள் அதுக்கும் பாடல் எழுதியிருக்காங்க. நீங்கள் பாடல் எழுதுனா நல்லாயிருக்கும், ஃபுல் மார்க் கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும். பாடல் எழுதாமல் இருந்தால் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்லாம் இருந்தீங்கன்னா ஒரு 3-2 தான் போடுவாங்க. பட் இருந்தாலும் நல்ல பாயிண்ட்ஸ் இருந்தால் 4 மார்க் கொடுத்துருவாங்க. பாருங்கள், நான் ஆசிரியர் ஆனால் அந்த கொஸ்டின் பாருங்கள், ஓன் கொஸ்டின் தான். இதுக்குமே லாஸ்ட்டில் ஒரு பாடல் எழுதியிருக்காங்க. குரு என்பவன் மாணவன் குறிப்பிட்ட இலக்கை அடைய காட்டும் உயிருள்ள வரைபடம். ஸோ இந்த மாதிரி ஒரு மாறல் மாதிரி எழுதணும். சரிங்களா, பாடல்னு சொல்கிறேன், மாறல் மாதிரி எழுதணும். ஓகே ரைட். அந்த மாதிரி பாருங்கள், அட்டகாசமாக எழுதியிருக்கான். வெண்பாவின் இலக்கணம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பிரிவு 3 4 மார்க் கொஸ்டின்னு. ஸோ இதுவும் சூப்பராக எழுதியாச்சு. அடுத்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் எப்படி எழுதுவேன்? அணி சுட்டல், அணி இலக்கணம், சான்று விளக்கம், அணி பொருத்தம். இவ்வளவு எழுதணுமா? அவங்க ஜஸ்ட்டு அணி விளக்கம், அந்த அணி டெஃபினிஷன் விளக்கம், அதுக்கப்புறம் சான்று, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு விளக்கம், அதாவது பொருத்தம், அணி பொருத்தம் அந்த மாதிரி எழுதினாலே உங்களுக்கு 4 மார்க் கொடுத்துருவாங்க கரெக்டாக எழுதினீங்கன்னா. இந்த மாதிரி எழுதுனா இன்னும் சூப்பராக இருக்கும். அதுதான் ஓகேவா, பார்த்துங்க எழுதிக்கோங்க. அடுத்தது பழமொழி வாழ்க்கை நிகழ்வோட. இதில் என்ன பிரச்சனைனா, சென்டம் வேணும்னு நினச்சிங்கன்னா 88க்கு மேலே தாண்டணும்னு நினச்சிங்கன்னா கன்ஃபார்மாக பழமொழி அட்டன் பண்ணாத. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இவனுக்கே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை நிகழ்வு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள், நீதி ஃபஸ்ட்டு எழுதியாச்சு, பழமொழி எழுதியாச்சு, நீதி கடைசியில் எழுதியாச்சு. ஃபஸ்ட்டு அந்த பழமொழிக்கான அர்த்தம் எழுதியாச்சு, பழமொழியோட ஹெட்டிங் போட்டாச்சு, பழமொழி விளக்கம் அந்த டெஃபினிஷன் எழுதியாச்சு, வாழ்க்கை நிகழ்வு கூட ஒரு கதை எழுதியாச்சு, நீதி எழுதியாச்சு. ஏன் 3ன்னு சொல்லுங்க பார்க்கலாம்? கதை எழுதுனால. ஸோ கதை வந்து இன்னும் பூர்த்தி ஆகலாம் அவங்க மனசுக்கு. ஸோ வேணும்னே கூட 3 போடலாம். அப்போ 1 மார்க் மொத்தமாக போச்சு. அப்படி தான் அவனுக்கு 1 மார்க் போச்சு. சரிங்களா? ஸோ அதனால் தயவுசெய்து நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பழமொழி அட்டன் பண்ணாத, நயம்பாடல் அட்டன் பண்ணு, திணைத்துறை அட்டன் பண்ணு, இல்லை அணி அட்டன் பண்ணு, ஃபுல் மார்க் கிடச்சிடும். தமிழாக்கம் தெரிங்க அட்டன் பண்ணு. ஓகே ரைட். பழமொழி தெரியாத பட்சத்துக்கு அட்டன் பண்ணுங்கள். இந்த வீக் ஸ்டூடெண்ட்டெல்லாம் அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ணாலே 2 மார்க் கொடுத்துருவாங்க அதுக்கெலாம். தமிழ் மொழியின் நடை அழகியல். ஸோ நடராஜன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கவிதையின் நடை. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 மார்க் எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்து குறிப்பு சட்டம் போட்டு இந்த மாதிரி பாக்ஸ் போட்டு பாருங்கள், ஸ்டார்லாம் போட்டு எவ்வளோ அழகாக இருக்குன்னு இந்த மாதிரி போட்டு எழுதணும். சரிங்களா? முடிஞ்சால் அந்த ஆத்தர் பேர் எழுதுங்க, முன்னுரை. ஸோ இந்த மாதிரி சைட் ஹெட்டிங் போட்டு ஒரு 3 லைன் எழுதியிருக்கான், பெருசாலாம் ஒன்றும் எழுதலை. அப்பப்போ பாடல் வர மாதிரி எழுதியிருக்கான். அது நீங்கள் அது கூட எழுத வேண்டாம். பார்த்திங்களா, ஒரு 3 பக்கம் 4 பக்கம் எழுதியிருக்கேன். நீங்கள் ஒரு 2.5 பக்கம் 3 பக்கம் வர மாதிரி பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2.5 பக்கம். அடுத்தது பாரதியார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் சமூகப்பற்று, மொழிப்பற்று. இதுவும் வந்து ரொம்ப ஈஸியான கொஷின் தான். முன்னுரை, மொழிப்பற்று பாருங்கள், அதுக்கு ஒரு பாடல் எழுதி ஜம்முன்னு எழுதியாச்சு, 2 பாடல் எழுதி. சமூகப்பற்று அதுவும் ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதியாச்சு. முடிவுரைக்கும் ஒரு மாறல் மாதிரி சொல்லிவிட்டு முடிச்சிட்டாங்க. 6 மார்க் கொடுத்துட்டாங்க. பாருங்கள், தமிழில் 6 மார்க் போடவே மாட்டுறாங்கன்னு சொல்கிறீங்களா? ஏன் தெரியுதா? ஏன்னா இந்த மாதிரி ப்ரெசன்டேஷன் இருக்கும்போது தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. என்ன காரணம்னா பாருங்கள், தம்பி தமிழ்நாடு வாழ்க என்றழுது, தமிழ்நாட்டில் நோய்கள் தீர்க்க என்றழுது. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சென்டென்ஸ் எழுதும்போது அது இருக்கும், கைட்லேயே இருக்கும், புக்கில் இருக்கும். அந்த மாதிரி படிக்கும்போது தான் நமக்கு ஃபுல் மார்க் கிடைக்கிது எழுதும்போது. ஸோ இதெல்லாம் எழுதாமல் இருந்தால் ஃபுல் மார்க் கிடைக்காதுங்க சார். கிடைக்கும், கீ பாயிண்ட்ஸ் இருந்தால் கிடைக்கும். பட் இருந்தாலும் அவங்க மனசு வராது, 5 மார்க் போட்டு விட்ருவாங்க. அதுதான் பிரச்சனையே. அடுத்தது பெருமனைக்காலம். இது ஒரு டயலாக் ரைட்டிங்கு, இது ஒரு 6 மார்க்கு. இதுக்குமே அவங்க மார்க் கொடுத்துட்டாங்க, 6 மார்க். ஓகேவா? பாருங்கள், கடைசியில் அதுக்குமே ஒரு பாடல் மாதிரி எழுதிட்டு 6 மார்க் கொடுத்துட்டாங்க. ஓகே. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த வருஷம் நீங்கள் வந்து இந்த வருஷன்ட்டு இல்லை, நீங்கள் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன நல்லா தெரியுதோ ஒரு 4 பக்கம். ஓகேவா? ஒரு 3 பக்கம் அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் அந்த பேப்பரே டிக்காக இருக்கணும். ஃபஸ்ட்டு 3 பக்கம் எந்த தப்பும் இருக்கக்கூடாது, டிப்பாக இருக்கணும், எந்த தப்புமே இருக்கக்கூடாது. அடுத்த வர இதெல்லாமே தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு கரெக்டாக இருக்கிறது எழுது. கடைசியாக இருக்கிற தப்பாக இருக்கிறது எழுதிடாத. என்னோடய சஜஷன் என்னென்னா, கொஞ்சம் தப்பாக இருக்க கொஷின்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா நடுவில் எழுதிட்டு, இனி இப்போ ஒரு வேளை இப்போ 4 சிறுவனா இல்லை 3 சிறுவனா தெரியுது, 1 தெரியலனா தெரியாத எடுத்து கடைசியில் எழுதுனா கண்டுபிடிச்சிருவாங்க, டிக் போட மாட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், 4 சிறுவனாவும் ஒட்டுக்க எழுதுகிற இடத்துல தெரியாதது 3வது எழுது. இதெல்லாம் ஒரு ட்ரிக்கு. ஓகேவா? அதேமாதிரி குருவினா எழுதுகிற இடத்துல ஹெட்டிங் போட்டு எழுதும்போது, பர்ஃபெக்டாக எழுதும்போது ஃபஸ்ட்டு 2 தெரிஞ்சு எழுதிட்டு தெரியாத எழுது. இருக்கிறதே 3 குருவினா தான், 2 குருவினா தான், அதனால் பிரச்சனை இல்லை. இப்போ சொல்கிறேன், தெரியாத நடுவில் எழுதும்போது உங்களுக்கு கண்டுபிடிக்க வாய்ப்பு இல்லை. பட் அதெல்லாம் சும்மா தான், ஒரு ட்ரிக்கு தான் இதெல்லாம். பாருங்கள், மேக்ஸிமம் வந்து ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ண பாருங்கள், டைம் மேனேஜ்மெண்ட் பாருங்கள். ஸோ இந்த பேப்பர் என்னால் தர முடியாது. ஏன்னா வந்து பல லட்சம் பேர் பார்ப்பீங்க இல்லைன்னு சொல்லலை.
தப்பாக நினச்சிக்காதீங்க. பட் ஏன்னா என்னை நம்பி அந்த பையன் தந்திருக்கு, அதனால அது வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். நீங்களுமே 90க்கு 90 அடிக்கணும் என்னுடைய வாழ்த்துக்கள். கண்டிப்பாக உங்களால் அடிக்க முடியும். இப்போ தெரிஞ்சிருக்கும் ஏன் 6 மார்க்கு வாங்கியிருக்கான், ஏன் சிறுவனுக்கு 4 மார்க் வாங்கியிருக்கான்னு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். கன்ஃபார்மாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். 14 மார்க் கரெக்டாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக 88 90 வந்துடும். அதுக்கப்புறம் மனநம் தப்பாகக்கூடாது. அதுக்கப்புறம் பயிற்சியில் 7x2 14 எந்த சந்தேகமும் இருக்கக்கூடாது. ஏன்னா கொஸ்டின் ஆன்சர்ஸ்லாம் எப்படி ஈஸியாக தான் வரப்போகுது, நீங்கள் எழுதிடுவீங்க. ஸோ அதில் வந்து கண்டென்ட் ரொம்ப முக்கியம். அண்ட் ப்ளஸ் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அந்த வாக்கியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல், அதுக்கப்புறம் மாறல், இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அது எப்படி மேக்கப் பண்ணலான்னு பார்த்துட்டு போங்க. ஓகேவா? அட்லீஸ்ட் முக்கியமான கொஸ்டினுக்காவது அதை பார்த்துட்டு மீதி கொஸ்டினுக்கு அந்த பாயிண்ட்ஸாவது பார்த்துட்டு போங்க. நான் என்ன சொல்கிறது? ஓகேவா? தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.